இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு முகநூல் நண்பர்களே, நேரலை செய்தியின் நேயர்களே, நான் உங்கள் அனைவரையும் இந்த நாளிலும் கூட யோவான் நற்செய்தி நூலிலிருந்து தின தியானத்தின் வாயிலாக நான் உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய 30வது தியான செய்தியை நான் என்னுடைய முகநூலின் இணை பக்கமாகிய பைபிள் ட்ரூத்ஸ் என்கிற இணை பக்கத்தில் இந்த நாளுக்குரிய தியான செய்தியை கொடுக்க இருக்கிறேன். அதற்காக முகநூலின் சார்பாக முகநூலின் இணைப்பக்கமாகிய பைபிள் ட்ரூத்ஸ் என்கிற இணைப்பக்கத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மன விருப்பமுள்ள இதற்கான அறிவிப்பு கிடைத்திருக்கிற நீங்கள் இது நேரலை செய்தியோடு இணைந்திருக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 30வது தியான செய்தியை யோவான் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 24 வரையான வசனங்களின் வாயிலாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பமுள்ள நீங்கள் உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வரையான வசனங்களுக்கு நேராக உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு சில நிமிடங்கள் நாம் நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பிரார்த்திப்போம், ஜெபிப்போம். ஜெபம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக தந்தையாம் கடவுளே, இந்த பரிசுத்த நாளின் பிற்பகல் வேளையில் உண்மைகளை அடியவர்களாகிய நாங்கள் உமது சமூகத்தில் ஒன்று கூடி உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். தூய ஆவியானவருடைய ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், இந்த வேத வசனங்களின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், எங்கள் ஆவி ஆத்மாவை தேவரீர் நீர் ஏவி எழுப்பும்படியாய் எங்களிலே வாசமாயிருக்கிற உம்முடைய ஜீவசுவாசமாகிய எங்கள் ஆவியை உயிர்ப்பித்து சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை கற்பித்து நடத்துகிற சத்திய தேவ ஆவியானவரால நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, எல்லா நற்செய்தி நூல்களிலும் இந்த வார்த்தைகள் பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி இதுபோன்ற பகுதியில் அல்ல, இதுபோன்ற வேறு பகுதிகளில் அந்த வார்த்தைகளை நற்செய்தியாளர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் செய்கிறவைகளையே, அவர் செய்வதாக எனக்கு காண்பிக்கப்படுகிறவைகளையே நானும் செய்கிறேன் என்று சொல்கிறார். அதன் அடிப்படையிலே தான் 38 வருடமாய் வியாதி படுக்கையிலே படுத்திருந்த, ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவன் ஒருவேளை மற்ற நற்செய்தியாளர்கள் சொல்வது போல திமிர்வாதக்காரனாக இருந்திருக்கலாம். திமிர்வாதம் என்றால் படுத்த படுக்கையிலே இருந்து எழும்ப முடியாத நிலை. அவனுடைய ஒரு பக்கம் செயலிழந்து போயிருக்கும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் ஒரு புறம், வலது பக்கம் அல்லது இடது பக்கம் செயலிழந்து போயிருக்கும். காரணம் என்ன? அவனுக்கு இரத்த கொதிப்பு நோயும், இருதயம் சீராக இயங்க முடியாத நிலையும், இருதயம் பாதி செத்த நிலையிலும், அவனுடைய நரம்பு மண்டலம் முழுவதும், அதாவது மத்திய நரம்பு மண்டலம் எனப்படுகிற பெருமூளையினுடைய சிரசுக்குள், மண்டை ஓட்டிற்குள் இருக்கிற பெருமூளையினுடைய இடது பக்கம் முழுவதும் செயலற்று போனதென்றால், அவனுடைய சரீரத்தின் வலது பக்கம் முழுவதும் செயலற்று போனதாக இருக்கும். ஒருவருடைய பெருமூளை, மண்டை ஓட்டிற்கு உள்ளிருக்கிற பெருமூளையினுடைய வலது பக்கம் நரம்பு மண்டலம் முழுவதும் செயலற்று போயிருந்தால், அந்த மனிதருடைய இடது பக்கம் முழுவதும் செயலற்று போனதாக இருக்கும். சரீரத்தில் பெருமூளையினுடைய இடது பக்கம் செயலற்று போனால், உணர்ச்சியற்று போனால், அந்த மனிதனுடைய உடலின் வலது பக்கம் செயலற்று போகும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த பக்கத்தில் அந்த செயலற்ற தன்மை உருவாகிறதோ அதனுடைய பாதிப்பு உடலின் மறுபக்கத்தில் தோன்றும். அப்படிப்பட்ட நிலையில் அதை ஒருவேளை பார்க்கின்சோனிசம் என்பார்கள் அல்லது ஸ்ட்ரோக் என்பார்கள். அது சாதாரணமாக அனைவருக்கும் வருவதல்ல. இரத்த கொதிப்பு நோய் உள்ளவர்களுக்கும் பல முறை அல்லது சில முறை இருதய அட்டாக், ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கும், நரம்பு மண்டல கோளாறு இருக்கிறவர்களுக்கும், அதாவது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அல்ல, பெருமூளையினுடைய நரம்பு மண்டலத்தில் காணப்படுகிற சில சீர்கேடுகளும் இந்த நிலைக்குட்படுத்தும் ஒரு மனிதனை. இது சாதாரணமாக மருத்துவ ரீதியாக. ஆனால் வேறு பல காரணங்களாலும் அந்த நிலை வரலாம், இல்லை என்று சொல்வதற்கில்லை. அதனால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனிடத்திலே சொன்னார், இனி பாவம் செய்யாதே, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு நேரிடாதபடிக்கு, உனக்கு வந்துவிடாதபடிக்கு, அதிக கேடானது மரணத்திற்கு எதுவானது எதுவும் உன்னை தொடாதபடிக்கு, அணுகாதபடிக்கு பாவம் செய்யாதே என்றார். நாம் செய்கிற நடைமுறை வாழ்க்கை முறையில் செயல்படுத்துகிற பாவங்களினால் இப்படிப்பட்ட வியாதிகள் வரலாம். அநேக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அருமையானவர்களே, இவைகளை குறித்து அவர் சொல்லுகின்ற போதுதான், பிதா செய்ய காண்கிறவைகளையே நானும் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். பிதாவானவர் செய்ய குமாரனாகிய நான், அதாவது இயேசு கிறிஸ்து, நான் அல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகள், குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். தம் விருப்பப்படி அவர் எவரையும் குணப்படுத்துவதில்லை, தம் விருப்பப்படி எந்த பிசாசையும் துரத்துவதில்லை, தம் விருப்பப்படி
எந்த மரித்த மனிதனையும் உயிரோடு எழுப்புவதில்லை என்பதை அங்கே சுட்டிக்காட்டுகிறார். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படி அவர் செய்ய காண்கிறவைகளை, எந்த வியாதியை, எந்த மனிதனுடைய வியாதியை குணப்படுத்துகிறாரோ, எந்த மனிதனுடைய சூம்பின கைகளை நிமிர்த்துகிறாரோ, எந்த சப்பானியை எழுந்து நடக்க செய்கிறாரோ, எந்த வியாதி படுக்கையிலிருந்து எந்த மனிதனை வியாதியை நீக்கி எழும்ப செய்கிறாரோ, எந்த மரண படுக்கையிலிருந்து ஒருவனை உயிர்ப்பிக்கிறாரோ, அந்த காரியங்களை பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு காண்பிக்கிறார். அவர் காண்பிக்கிறவைகளை, அவர் குணமாக்குவதாக காண்பிக்கிறவைகளை இவர் அந்த மனிதனிடத்திலே நடப்பிக்கிறார். அதான் உண்மை. அவர் செய்ய திட்டமிடாத ஒரு காரியத்தை குமாரன் செய்ய முடியாது. அதுபோல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செய்ய காண்கிறதாக நீங்களும் நானும் எனக்கும் காண்பிக்கப்படுகிறதை மட்டுமே நாம் குணமாக்க முடியும், மரித்தவரை உயிரோடு எழுப்ப முடியும். அதற்காக இங்கே சொல்லுகிற அனைவரும் இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறதாக காண்கிறவர்களை இவர்கள் குணமாக்கவில்லை. இவர்கள் கபட வேடம் தரிக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? நான் ஊழியத்தை விட்டு ஓடிவிடுகிறேன். நானும் சொன்னேன், ஒரு காலக்கெடுவை சொன்னேன் சில நாட்களுக்கு முன்பு. நான் சொல்லுகிற காரியங்கள் எனக்கு காண்பிக்கப்பட்டபடி பிதாவாகிய தேவன் அல்லது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செய்ய காண்கிறது எதுவோ, நான் குமாரனையோ பிதாவையோ காணவில்லை. அங்கே ஆவியானவராகிய தேவன் ஒரு ஆவி ஒளி உடலிலே நின்று, யார் என்று பார்க்க முடியாது, யாரோ ஒருவர் ஆவி ஒளி உடல் சரீரத்திலே நின்று செய்ய காண்கிறவைகளை, சொல்லுகிறவைகளை நான் சொல்லுகிறேன். அவ்வளவுதான். நாம் பிதாவை இயேசு கிறிஸ்துவை காணவில்லை. இங்கே போட்டோக்களில் வைக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை போல ஒரு முகத்தையும் நான் இதுவரை கண்டதில்லை தரிசனங்களிலே. அல்லது பிதாவாகிய தேவன் இருக்கிறது படியே குமாரனாகிய தேவன் அவரை தம்முடைய சரீரத்திலே வெளிப்படுத்தி காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவராலும் ஒரு காலம் கண்டிராத, காணக்கூடாத, உருவ தோற்றம் இல்லாதவராகிய அந்த கடவுளை, பிதாவாகிய தேவனை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இருக்கிற வண்ணமாக அவரிடத்தில் அதை காண்பித்தார், அதை இவர் வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் இப்படித்தான் இருக்கிறார், அவருடைய தோற்ற வடிவம் இதுதான் என்பதை இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்தில் நின்றபோது வெளிப்படுத்தினார். அதனால யாரும் எண்ணிக்கொள்ள வேண்டாம், இயேசு கிறிஸ்துவனுடைய உருவ தோற்றத்தை படங்களிலே வரைந்து வைத்திருக்கிறபடி அல்லது சிலைகளிலே செய்து காண்பிக்கப்பட்டிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து இப்படித்தான் இருக்கிறார் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அப்படி ஒரு உருவ தோற்றத்தை நீங்கள், இவர்தான் இயேசு எனக்கு காட்சி தந்தார், இயேசு என் அருகிலே வந்து அமர்ந்திருந்தார், இயேசு எனக்கு பின்புறத்திலே அமர்ந்து என் தோளை தொட்டார், என்னோடு பேசினார், நான் இயேசுவை கண்டேன், அவருடைய கண்களை கண்டேன், அது உலக அதிசயங்களை பார்க்கலும் அதிசயமாயிருந்தது என்றெல்லாம் ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவன் கண்டது இயேசுவை அல்ல, இயேசுவை போல தன்னுடைய வடிவத்தை மாற்றிக் கொள்ளுகிற சாத்தானை, அந்தி கிறிஸ்துவை கண்டான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நாம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல, வாழுகிறவர்களும் அல்ல. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அநேகருக்கு 40 நாள் வரைக்கும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து பரலோகத்திற்கு ஏறி சென்றார். அங்கே மகிமையிலே பிரவேசித்தார். மகிமையின் ஆவியானவராக, ஜீவனின் ஒளியாக, அதாவது ஜீவனாகிய கர்த்தருக்கு ஒளி, ஜீவனின் ஒளியாக இருக்கிறார். அந்த ஜீவனின் ஒளியாகிய கிறிஸ்துவை, ஜீவனின் ஒளியாய் இருக்கிற, பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிற தேவனை, பிதாவாகிய தேவனை யார் ஒருவரும் மனித தோற்றத்திலே பார்க்க முடியாது. அப்படி நீங்கள் மனித வடிவத்திலே இயேசு கிறிஸ்துவை கண்டீர்கள் என்றால் அது நிச்சயமாக சாத்தானை காண்கிறீர்கள், அந்தி கிறிஸ்துவை காண்கிறீர்கள் என்பதிலே ஐயமில்லை. இதெல்லாம் போய் இங்கே இயேசு சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் காண்பிக்கிறதை செய்வதாக, நடப்பிப்பதாக, குணமாக்குகிறதாக, உயிரோடு எழுப்புகிறதாக
காண்பிக்கப்படுகிறவைகளை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செய்கிறேன் என்று சொல்கிறார். அதுபோல நாங்களும் செய்கிறோம் என்று சொல்லுகிற இந்த கபட வேடதாரிகளை நம்பாதிருங்கள். அருமையானவர்களே, நான் என்னுடைய அனுபவங்களின் வாயிலாக சொல்லுகிறேன். நான் இன்று வரை 28 ஆண்டுகள், தோராயமாக 29 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாள் குறிப்பிட்டு எனக்கு சொல்லப்பட்ட நாளின் கணக்குப்படி 28 ஆண்டுகள், 27 ஆண்டுகளும் 7 மாதங்களும் முடிவடைகிற நிலையிலே இருக்கிறேன். 28 ஆண்டு முடியல, குறிக்கப்பட்ட காலக்கெடுவின்படி. மற்றபடி நான் 29 ஆண்டுகளாக கிறிஸ்துவை மனம் மாறிய மைந்தனாக கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இன்று வரை கிறிஸ்துவை காணவில்லை, சிலுவையை கண்டேன். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை காணவில்லை. சிலுவையில் அறையப்பட்டவராகவோ மரித்து உயிரோடு எழுந்தவராகவோ பரலோகத்திலே வீற்றிருக்கிற பரம்பொருளாகவோ நான் அவரை காணவில்லை. ஆனால் சிலுவையை கண்டேன். இரத்தமாக, இரத்த வர்ணத்திலே சிலுவையை கண்டேன். அவர் சிந்தின இரத்தத்தினாலே நிறைவாக அந்த இரத்தம் தோய்க்கப்பட்டிருந்த சிலுவையைத்தான் கண்டேன். பாடுகளையே கண்டேன். அருமையானவர்களே, நான் இன்று வரை இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் காணவும் இல்லை. அவர் என் அருகிலே வந்ததையும் காணவில்லை. அவர் ஒருவரை தொட்டதையும் காணவில்லை, அல்லது என்னை தொட்டதையும் காணவில்லை. நானும் சிலரை குணமாக்கி இருக்கிறேன், சில உபத்திரவங்களில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறேன். ஆனால் நான் அல்ல, அவர் குணமாக்குகிறவர்கள் அங்கே குணமாக்கப்பட்டார்கள். நான் வார்த்தைகளை மட்டுமே பிரசங்கித்திருக்கிறேன். நான் அதை சாட்சிகளாக சொன்னதில்லை. ஏன்னா நாங்கள் சொல்லணும்னா உங்களுக்கு நிரூபித்து காட்டணும். உங்களிடத்தில் ஒரு காரியத்தை நிரூபித்து காட்டி, செய்து காட்டி அதை சொல்ல வேண்டும். இது போன்ற காரியங்களை இதற்கு முன்பும் செய்திருக்கிறேன் என்று இல்லை. அது என் கரத்தில் இல்லை. பிதாவாகிய தேவன் அல்லது மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் ஒருவரே. அவர்களிலே யாராகிலும் ஒருவர் அந்த காரியத்தை செய்ததை நான் கண்டால் சொல்லலாம். காணவில்லை. அருமையானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் செய்ய காண்கிறது எதுவோ அவைகளையே நானும் குமாரனாகிய நானும் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது அங்கே சொல்லுகிறார், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து, 20ஆம் வசனம், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். புரியுதுங்களா? சொல்ல வருகிற சத்தியம் என்ன என்பது உங்களுக்கு புரியுதா? அவர் சொல்லுகிறார், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் குமாரனுக்கு காண்பிக்கிறார். ஆமாங்க, அவர் காண்பிக்கணும். யாரிடத்தில் அன்பாயிருக்கிறாரோ, தேவன் யாரை அனுப்பி இருக்கிறாரோ, தமக்கு சாட்சியாக இந்த பூமியிலே பணியாற்றும்படியாய், விலையேறப்பட்ட ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிக்கும்படியாய் அவர் யாரை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறாரோ அவரை அவர் நேசிக்கிறார். அவரிடத்தில் அன்பாயிருக்கிறார். இவரும் அவரிடத்தில், அனுப்பப்பட்டவரும் அனுப்பினவரிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும். அனுப்பப்பட்டவர் அனுப்பினவரை புறக்கணித்து தள்ளிவிட்டு தன்னிச்சையாக செயல்பட தொடங்கிவிட்டால், அல்லது அந்நிய ஆவிகளோடு சாத்தானோடு கைகோர்த்து கொண்டால், அனுப்பினவர் தாம் செய்கிற கிரியைகளை அனுப்பப்பட்டவருக்கு காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் சொல்வதெல்லாம் தங்களை நடத்துகிற, தாங்கள் யாரோடு கைகோர்த்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களோ, சாத்தானோடும் அவனுடைய சேனைகளோடும் அந்தி கிறிஸ்துவோடும் அவனுடைய சேனைகளோடும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோ, பிதாவாகிய தேவனோ, பரிசுத்த ஆவியானவரோ தாம் செய்கிறவைகளை இவர்களுக்கு காண்பிக்க வேண்டியதில்லை. ஆனால் இதே நிலைப்பாட்டில் சாத்தான், அந்தி கிறிஸ்து தன்னுடைய ஆவிகளை கொண்டு, தன்னுடைய சேனைகளை கொண்டு எவைகளை செய்வதாக காட்டுகிறானோ அவைகளை இவர்கள்
இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே பொய்யாய் சாட்சி சொல்லி, இயேசு கிறிஸ்து இதோ உன் அருகிலே வந்திருக்கிறார், உன்னை தொடுகிறார், நான் காண்கிறேன். இயேசு கிறிஸ்து இதோ மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், நான் காண்கிறேன், நான் கை வைக்கிறேன், அவன் உயிரோடு எழும்புகிறான். இயேசு கிறிஸ்து இந்த பிசாசை துரத்துகிறார், பரிசுத்த ஆவியானவரே இந்த பிசாசை கட்டும் என்று இவர்கள் கட்டளையிடுவார்களாம். பரிசுத்த ஆவியானவர் கட்டுவாராம். இவர்கள் தொடுவார்களாம், அல்லது தலைமுடியை பிடிச்சு உலுக்கி சுவரில் அடிப்பாங்களாம், அல்லது கீழே தள்ளுவாங்களாம். பிசாசு மல்லாக்க விழுந்து ஓடுமா. இது சாட்சி. அருமையானவர்களே, இவைகளெல்லாம் பொய் என்பதை இந்த வேதவசனங்களின் மூலமாய் புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்களாக இருந்தால், தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாம் செய்ய போகிறவைகள் அனைத்தையும், செய்கிறவைகள் அனைத்தையும் எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரோ அப்படியே பிதாவானவர் செய்கிறவைகளே, தன்னை அனுப்பினவர் செய்கிற காரியங்களை குமாரன் அனுப்பப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் செய்து காண்பித்தார். அது பிதாவாகிய தேவனுக்கும் மகிமையாக இருந்தது. இயேசு கிறிஸ்து மெய்யாகவே பிதாவாகிய தேவனுடைய குமாரன் அல்லது தேவனாகிய கர்த்தர் இவரே என்பதற்கு அடையாளமாயிருந்தது. அப்படியானால் இன்றைய தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் விசுவாசிகளும் சொல்லுவது, அவர் செய்ய காண்கிறதை நாங்களும் செய்கிறோம், அவரை முகமுகமாய் காண்கிறோம் என்றால் இவர்கள் இயேசு கிறிஸ்துக்களா? இவர்கள் பிதாவாகிய தேவனாகவே தங்களை காட்டுகிறார்களா? அப்படித்தான் தோன்றுகிறது. ஏன்? பிதாவாகிய தேவனுக்கு செலுத்த வேண்டிய, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்த வேண்டிய, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கு செலுத்த வேண்டிய துதிகனம் மகிமை அனைத்தையும் தாங்களே பெற்றுக் கொள்கிறார்களே, தாங்களே எடுத்துக் கொள்கிறார்களே. அப்படியானால் இவர்கள் யார் என்பதை நீங்களே சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, இதுக்கு மேல நான் விளக்கம் சொல்ல விரும்பல. 20ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான காரியங்களையும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, தம்மால் அனுப்பப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பிப்பார். அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதற்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இன்னும் இந்த வசனத்திலும் இந்த பகுதியிலும் சொல்லுகிறார், நித்திய ஜீவன் எப்படி உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் மரணத்துக்கு தப்பி எப்படி நீதிக்கு பிழைத்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதற்கான வழிமுறையையும் சொல்லுகிறார். பிந்தின வசனங்களிலே அதையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். நான் சொன்ன அந்த வசனம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், அதாவது இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவராகிய மெய்யான ஒன்றான மெய் தேவன் யார்? பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கிற ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும். அவர் எதற்காக இவரை அனுப்பினார்? தம்மை வெளிப்படுத்தி காண்பதற்காக. பிதாவாகிய தேவன் ஒருவராலும் ஒரு காலம் கண்டிராதவர், காணப்படக்கூடாதவர். அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் தானே. கண்டிராதவர், காணக்கூடாதவர் நிகழ்காலம். கண்டிராதவர் பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ், காணக்கூடாதவர். கண்டிராதவர், கண்டிராதவர், காணக்கூடாதவர், காணப்படக்கூடாதவர். காணப்படாதவர், கண்டிராதவர், காணப்படக்கூடாதவர். ஒருவராலும் ஒரு காலம் கண்டிராதவரும் காணப்படாதவரும் காணப்படக்கூடாதவரும் நிகழ்காலம். அப்படியானால் அந்த வார்த்தைகள் பொய்யா? இங்கே அநேகர் காண்கிறார்களே, இங்கே அநேகர் காண்கிறார்கள், மீடியாக்களிலே சாட்சி சொல்லுகிறார்கள்.
பிரபலமான கன்வென்ஷன் மேடைகளிலே சாட்சி சொல்கிறார்கள். நான் இயேசு கிறிஸ்துவை கண்டேன், அவர் என்ன அருகே வந்து அமர்ந்து என்னை தன் தோளை தொட்டார், அழாதே என்றார், கண்ணீரை துடைத்தார். எப்படிங்க? வேத வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் ஒரு காலம் ஒருவராலும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், காணப்படக்கூடாதவர், இனி வருங்காட்களிலும் காணப்படக்கூடாதவர். யார் ஒருவர் அவரை போல் மாறி இருக்கிறானோ, அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிக்கத்தக்கதாய் யார் ஒருவன் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறானோ அவன் மட்டுமே அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க முடியும். அப்படி என்றால் இன்றைய தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் தங்களை ஆவிக்குரிய பரிசுத்தவான்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்களும் மறுரூபமாக்கப்பட்டு விட்டார்களா? இல்லையே. அவர் இருக்கிற வண்ணமாகவே இவர்கள் மாறியிருக்கிறார்களா? இல்லையே. பின் எப்படி இயேசு கிறிஸ்து இவர்கள் அருகிலே வந்து நிற்பதையும் உங்களை தொடுவதையும் இவர்களின் அருகிலே இருந்து இவர்கள் கண்ணீரை துடைப்பதையும் இவர்கள் தோளை தொட்டு ஆசுவாசப்படுத்துவதையும் ஆறுதலாக பேசுவதையும் எப்படி காண்கிறார்கள்? பொய்யா புரட்டுகளா? பொய்களா சத்தியங்களா? நீங்களே சிந்திக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவர் ஒருவராலும் ஒரு காலம் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் காணப்படக்கூடாதவருமாயிருக்கிறார். இன்னும் வருங்காலங்களிலும் அவரை போல் அவர் இருக்கிற வண்ணமாய் ஒருவன் மாற்றப்படும் முன்னே பிதாவாகிய தேவனையோ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையோ, பிதாவாகிய தேவனை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தவராகிய இயேசு கிறிஸ்துவையோ, பரிசுத்த ஆவியான தேவனையோ, மகிமையின் ஆவியாய் இருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவையோ காண முடியாது. அப்படியானால் இங்கே கண்டோம் கண்டோம் கண்டோம், அவர் உன்னை தொடுகிறார், அவர் உனக்குள் வருகிறார், இறங்குகிறார், உன்னை திறந்து கொடு, உன்னை விட்டுக் கொடு என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, இது பொய்யா இல்லை சத்தியமா? நீங்களே நிதானித்தறியுங்கள். அருமையானவர்களை, நான் சொன்ன குற்றமாகிடும். நீங்களே நிதானித்து பார்க்க உங்களை அழைக்கிறேன். அதுபோல அருமையானவர்களே, பிதாவானவர் இன்னும் பெரிதான காரியங்களை, இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். எவருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. இங்கே இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு அல்ல, இங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு அல்ல, பூலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் என்று புகழப்படுகிறவர்களுக்கு அல்ல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் காண்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, 24ஆம் வசனம் அது என்ன சொல்லுகிறது? சாரி, 22ஆம் வசனம், 21ஆம் வசனம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பிதாவாகிய தேவன் ஒன்றாகின மெய் தேவனாகிய கர்த்தர், பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் உன்னதத்திலே இருக்கிற தேவன், இங்கே பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் குமாரனாக நின்று கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து, உன்னதத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் மரித்தோரை, மரித்து போனவர்களை எப்படி உயிரோடு எழுப்புகிறாரோ அதுபோலவே புலோகத்தில் நின்று கொண்டிருக்கிற பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தி தம் மூலமாய் வெளிப்படுத்தி காண்பித்த அதே பிதாவாகிய தேவன், அதே குமாரனாகிய தேவன், அதே பரிசுத்தாவியானவராகிய தேவன் பூலோகத்திலே இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே நின்று மனிதகுமாரனாக நின்று மரித்தோரை உயிர்ப்பிக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அவர் சொல்லுகிற வார்த்தை அதுவே. அன்றியும் பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பிதாவுக்கு சித்தமானவர்கள், ஏன்னா இவரும் பிதாவாகத்தான் இருக்கிறார், நித்திய பிதா. அவருக்கு சித்தம் விருப்பம் இல்லாதவர்களை அவர் ஒரு காலம் குணமாக்குவதில்லை, ஒரு காலம் உயிர்ப்பிப்பதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவ நாட்களிலே மரித்தவர்கள் அநேகர் இருந்தார்கள், எல்லோரையும் அவர் உயிர்ப்பிக்கவில்லை. அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள், எல்லா குஷ்டரோகிகளையும் அவர் குணமாக்கவில்லை. அநேக சப்பானிகள் இருந்தார்கள், எல்லா சப்பானிகளையும் அவர் குணமாக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர்களோ அவர்களையே குணமாக்கினார்.
அதுபோல 22ஆம் வசனம், அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும் படிக்கும். பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நித்திய நியாயாதிபதியாய் வரப்போகிற கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் பயந்திருக்க வேண்டும். ஏனெனில் பிதாவாகிய தேவன் ஒருவரையும் தாமே நியாயம் தீர்க்காமல் நியாயம் தீர்க்கிற அதிகாரம் முழுவதையும் தம்முடைய குமாரனாகிய தம்மை போல தாமாகவே இருக்கிற தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும்? தண்டிக்கிறாவிகளுக்கா? உபாதிக்கிறாவிகளுக்கா? தீங்கு செய்கிறாவிகளுக்கா? குறி சொல்லுகிறாவிகளுக்கா? பரிசுத்த ஆவி என்று தங்களை காண்பித்துக் கொள்ளுகிற ஆவிகளுக்கா? பரிசுத்தவான்கள் என்று தங்களை காண்பித்துக் கொள்ளுகிறவர்களுக்கா? யாருக்கு பயப்பட வேண்டும்? நியாய தீர்ப்பு, நித்திய நியாயாதிபதியாய் வரப்போகிற, அனைவருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறவராயிருக்கிற, நியாயம் தீர்க்கிற அதிகாரம் முழுவதையும் பெற்றிருக்கிறவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்பட வேண்டும். அவரே நித்திய பிதாவாக இருக்கிறார். அவரே மகிமையின் குமாரனாக இருக்கிறார். அவரே மகிமையின் ஆவியானவராகவும் இருக்கிறார். ஒன்றான மெய் தேவனும் அவரே. அவருக்கே பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு நேராக உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புத்தகங்கள் திறக்கப்பட்டது. அவருக்கு முன்பாக என்ன ஓடுகிறது? ஏன் அவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும்? அக்கினி நதி அவர் முன்பாக, அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புத்தகங்கள் திறக்கப்பட்டது. என்ன புத்தகங்கள்? நியாய தீர்ப்பின் புத்தகங்கள், ஞாபக புஸ்தகங்கள், ஜீவ புஸ்தகம் முதலான சட்ட புத்தகங்களும் ஞாபக புஸ்தகங்களும், நம்முடைய செயல்பாடுகளில் நிறைந்த எல்லாம் பதிவேற்றப்பட்டிருக்கிற ஞாபக புஸ்தகங்களும், யார் யார் நித்திய ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்பட்டிருக்கிறார்களோ அந்த ஜீவ புஸ்தகமும், நியாய தீர்ப்பின் தண்டனைகளுக்குரிய நியாய தீர்ப்பின் புத்தகங்களும் சட்ட புத்தகங்களும் திறக்கப்பட்டது. அங்கே அமர்ந்திருக்கிறவருக்கு முன்பாக அக்கினி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே பெருமையானவைகளை பேசுகிற 11ஆம் வசனம் பெருமையை குறித்து சொல்கிறது. பெருமையானவைகளை பேசுகிற அனைவரும், அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது, அந்த மிருகத்தை பின்பற்றினவர்களும் கொல்லப்படுவார்கள். அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, பெருமைக்குரியவைகளை நான் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தினந்தோறும் காண்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை தினந்தோறும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன். அவர் என் அருகே வருகிறார், என் அருகே நிற்கிறார், என்னோடு இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. அவர் உனக்குள்ளே இறங்குகிறார், நான் காண்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் கண்களை காண்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. அப்படிப்பட்டவர்கள் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். தங்களை பரிசுத்தவான்களாக, கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர்களாக காட்டிக் கொள்ளுகிறார்கள். அங்கே பெருமை பேசுகிற, இங்கு பூலோகத்திலே பெருமை பேசுகிற அனைவரும் பரலோகத்திலே நரகாக்கினி கடலுக்கு இரையாக்கப்படுகிறதை, நியாயத்தீர்ப்பின் சிங்காசனத்திற்கு முன்பாக அது நிறைவேற்றப்படுகிறதை இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே நியாயத்தீர்ப்பின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராகிய
நித்திய நியாயாதிபதியாகிய மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ண வேண்டும். நித்திய நியாய தீர்ப்பின் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற நீண்ட ஆயுசுள்ளவராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து அக்னி நதி புறப்பட்டு படுகிறது. அதே சிங்காசனத்திலே நியாயாதிபதியாகிய கிறிஸ்து அமரப்போகிறார். பிதாவாகிய தேவனை எப்படி கனம் பண்ணுகிறீர்களோ அதுபோல அதே துதி கனம் மகிமை அனைத்தையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுக்க வேண்டும் என்கிறார். பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நியாயம் தீர்க்கிறவர் அவரே. குர்ஆன் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது. இஸ்லாமியர்களின் வேதம் மரியாளின் மகனாகிய ஈசோ மெசிகா, இயேசு மெசியா என்கிற இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறவராக வரப்போகிறார் என்பதை குர்ஆன், இஸ்லாமியர்களின் குர்ஆன் உறுதி செய்கிறது. நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும்? பிதாவாகிய தேவனுக்கு பயப்படுவது போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நித்திய நியாயாதிபதியாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்திருக்க வேண்டும் என்கிறார். இங்கே 23ஆம் வசனம், குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். யார் ஒருவன் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து மகிமையிலே பிரவேசித்திருக்கிற மகிமையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணாதிருக்கிறானோ அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அதில் ஒருவராயிருக்கிற ஒன்றான மெய்தேவனாயிருக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய மூவரில் யார் ஒருவரை நீங்கள் புறக்கணித்தாலும், பிதாவை யாவே யெகோவா என்கிற பிதா எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னாலும், கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த மகிமையிலே பிரவேசித்திருக்கிற ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம் என்றாலும், அவர் சிந்தின ரத்தம் எங்களுக்கு வேண்டாம் என்றாலும், அவர் சிலுவை பாடுகள் எங்களுக்கு வேண்டாம் என்றாலும், அவர்கள் குமாரனை மறுதலிக்கிறவர்கள், புறக்கணிக்கிறவர்கள், பிதாவையும் மறுதலிக்கிறார்கள், பிதாவையும் புறக்கணிக்கிறார்கள், கனவீனப்படுத்துகிறார்கள். அதுபோல பரிசுத்த ஆவியான் தேவனாவியாயிருக்கிறார். பரிசுத்த ஆவி மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்த ஆவியையும் தூசிக்கிறார்கள். ஆகவே யார் ஒருவரையும் பிதாவையும் புறக்கணிக்க வேண்டாம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் புறக்கணிக்க வேண்டாம், பரிசுத்த ஆவியானவரை மட்டும் நீங்கள் பின்பற்றவும் வேண்டாம். பிதாவையும் குமாரனையும் புறக்கணித்து கனவீனப்படுத்தி பரிசுத்த குலைச்சலாக்கிவிட்டு நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிதாவும் குமாரனும் இல்லாத இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவும் குமாரனும் எங்கே இருக்கிறார்களோ அங்கே பரிசுத்த ஆவியானவரும் இருப்பார். பிதாவும் குமாரனும் இல்லாத இடத்தில் தண்டிக்கும் தேவனாகிய யாவே யெகோவா என்கிற பிதாவானவரும் ரட்சிக்கும் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இல்லாத இடத்தில் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இருக்க மாட்டார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். அதுபோல குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவரையும் அல்லது அவரை மரியாளின் வயிற்றிலே உருவாக்கி படைத்த பரிசுத்த ஆவியாகிய தேவனையும் கனவீனப்படுத்துகிறான் என்பதை அறிந்திருங்கள். அருமையானவர்களே, 24ஆம் வசனம். நான் செய்தியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறேன். குறிக்கப்பட்டபடி 24ஆம் வசனத்தில் நான் செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திற்கு நேராக உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம்
42ஆம் வசனத்திற்கு நேராக உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 10:42. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதின ஆக்கியோன் லூக்கா சொல்லுகிறான். அங்கே அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தவைகளை, அப்போஸ்தலர்கள் சாட்சியாக கூறி அறிவித்தவைகளை லூக்கா பதிவு செய்து வைத்திருக்கிறார். அவன் யார்? ரோம வரலாற்றாசிரியர் அல்லது கிரேக்க வரலாற்றாசிரியர், மருத்துவன், டாக்டர். அவன் இயேசு கிறிஸ்துவின் பால் கொண்ட அன்பினால் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் பணி செய்த காலத்தில் அவர்களோடு இணைந்து அவர்கள் ஊழியங்களில் நடந்த, அவர்கள் கற்பித்த அனைத்தையும் அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு இதை சாட்சியாக சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அன்றியும் அவரே, எவரே? நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய சாபங்களிலிருந்து, பாவக்கட்டிலிருந்து, மரணக்கட்டிலிருந்து நம்மை மீட்டு விடுதலை ஆக்குவதற்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் தாம் உயிரோடு இருக்கிறவராக அநேகருக்கு காண்பித்து 40ஆம் நாளிலே பரலோகத்திற்கு ஏறி சென்று இன்று மகிமையிலே வீற்றிருக்கிற, மகிமையின் ஆவியானவராக, ஒளியின் ஜீவ ஒளியின் தேவனாக இருக்கிற, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாகிய அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும், நம்மை போல மாம்ச சரீரத்தில் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்து போனவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட, பிதாவாகிய தேவனால், நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே படிக்கப்பட்டது போல, தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படித்தது போல, பிதாவாகிய தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். எவர்? இயேசு கிறிஸ்து. அதை இயேசு கிறிஸ்துவின் பிரதான அப்போஸ்தலனாகிய சீடர்களில் பிரதான சீடனாகிய பேதுரு சாட்சியாக சொல்லுகிறான். இதை லூக்கா என்கிற கிரேக்க வரலாற்றாசிரியன் அல்லது ரோம வரலாற்றாசிரியன், லூக்கா என்கிற மருத்துவன், டாக்டர், ஒரு பிசிசியன் அதை குறித்து வைத்திருக்கிறான் அப்போஸ்தலர் நடபடிகளில். அருமையானவர்களே, என் வசனத்தை, அதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் வலியுறுத்துகிறார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, யாரை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவரை அனுப்பினவராகிய பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு. அதைத்தான் உங்களுக்கு புரியும்படியாக நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். உங்கள் வேதாகமங்களை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம், நாம் யோவான் நற்செய்தி நூலைத்தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிற, மாற்றமில்லாத, மாறுபாடு இல்லாத, ஒருவராலும் ஒரு காலம் மாற்றப்படக்கூடாத சர்வ வல்லமையுள்ள தேவனை வெளிப்படுத்தி அவர் இருக்கிற வண்ணமாய் பூமியின் மனிதருக்கு அவரை, பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே மனித குமாரனாக அனுப்பினார். அவரை அதற்காக மட்டுமல்ல, தம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காகவும், தம்முடைய நாமம், பெயர் என்ன என்பதை அறிவிப்பதற்காகவும் இயேசு என்னும் நாமத்தில் கிறிஸ்துவாகிய மேசியாவை அங்கே அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவாக, அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் தம்மால் பிதாவாகிய தேவனால் உருவாக்கி படைக்கப்பட்ட, குமாரனுக்காக குமாரனை கொண்டு உருவாக்கி படைக்கப்பட்ட,
பூமியின் மனித குலம் அனைத்தையும் மீட்டு ரட்சிப்பதற்காக மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே பலியிடும்படியாக அவருடைய இரத்தத்தினால் மனுக்குலம் மீட்டெடுக்கப்படும்படியாய் அனுப்பினார் என்பதற்கு சாட்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனுக்குல இரட்சகராக அவருடைய இரத்தத்தை மனிதர் குலத்தின் பாவ மீட்பின் இரத்தமாக நமக்கு தந்த பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்கிறார். நித்திய ஜீவன் எல்லையற்ற நெடுங்காலமாய் பல பல யுகங்களாய் இந்த வானமும் பூமியும் இருக்கும் மட்டும் எல்லையற்ற நெடுங்காலமாய் நித்திய ராஜ்யத்திலே நித்திய ஜீவனை பெற்று ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர்களாய் இயேசு கிறிஸ்துவை போல மாற்றப்பட்டு தேவனுடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் கிறிஸ்துவின் உடன் சகோதர சகோதரிகளாய் அங்கு நித்திய காலமாய் வாழ்வதற்காக அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். உலகத்திலே பெருமையும் அந்தஸ்தும் ஆணவமும் புகழும் பெருமையும் பெயரும் போதுமென்று உலக சம்பாத்தியங்களும் போதுமென்று விரும்புகிறாய் என்றால் நீ நடக்கிற பாதையிலே நடந்து கொள். உலகம் போகிற பாதையிலேயே பயணிக்க தொடங்கு. உலகத்தின் பரிசுத்தவான்கள் எந்த வழிகளை உங்களுக்கு காட்டுகிறார்களோ அந்த வழிகளை பின்பற்றி அந்த பரிசுத்தவான்களை பின்தொடர்ந்து செல்லுங்கள். ஆனால் பரலோகம் செல்ல மாட்டீர்கள், நித்திய ஜீவனை பெறமாட்டீர்கள். நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் நீங்கள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிந்தின இரத்தத்தையும் அவர் பட்ட பாடுகளையும் விசுவாசிக்க வேண்டும். அவர் நித்திய தேவனாக ஒன்றான மெய் தேவனாக பரலோகத்திலே மகிமையின் ஆசனத்திலே மகிமையின் தேவனாக மகிமையின் ஆவியானவராக நித்திய சிங்காசனத்திலே நியாயத்தீர்ப்பின் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவரை இந்த பூமிக்கு அனுப்பினவராகிய பிதாவாகிய தேவனை நீங்கள் கனம் பண்ண வேண்டும் கிறிஸ்துவின் வழியாய். என்றால் கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறது போல பிதாவாகிய தேவனையும் நீங்கள் கனம் பண்ணி கிறிஸ்துவின் சிலுவையையும் சிலுவையின் பாடுகளையும் சிலுவையில் சிந்தின இரத்தத்தையும் நீங்கள் கனம் பண்ண வேண்டும். மறந்துவிடக்கூடாது. அவைகளை மறந்துவிட்டு நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் எங்களுக்கு போதும், பரிசுத்த ஆவியை மட்டுமே நாங்கள் கனம் பண்ணுவோம், மகிமைப்படுத்துவோம், துதிப்போம், சோத்தரிப்போம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியாக வேடமிட்டு திரிகிற இவ்வுலகத்தின் ஆவிகளை, அந்நிய ஆவிகளை, பிசாசுகளின் ஆவிகளை, பேய்களை, பிசாசுகளை, வலுசர்ப்பத்தின் ஆவிகளை, அந்தி கிறிஸ்துவன் ஆவிகளை பின்பற்றுவீர்கள் என்றால், கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள அப்போஸ்தலர்களையும் பின்பற்றுவீர்கள் என்றால், அவர்களை கனப்படுத்துவீர்கள் என்றால், கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் ரத்தத்தையும் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் புறக்கணித்து அதன் மூலமாய் அவரை அனுப்பினவராகிய பிதாவாகிய தேவனையும் புறக்கணித்து கனவீனப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரையும் ஒன்றான மெய்தேவனாயிருக்கிற பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருவராயிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரையும் நீங்கள் கனவீனப்படுத்துவீர்கள் என்றால் நித்திய ஜீவன் நிச்சயமாக இல்லை. நீங்கள் இந்த உலகத்திலே வேடமிட்டு தெரிகிற பரிசுத்த வேடம் கலைக்கப்படும் வரை நீங்கள் பரிசுத்தவான்கள், பரலோகம் எங்கள் குடியிருப்பு என்று சொல்லலாம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிறோம் என்று சொல்லலாம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பரலோகவாசிகளாக மாற முடியாது என்பதை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அருமையானவர்களே, அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்படான். யார்? பிதாவை என் வசனத்தை கேட்டு, இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கேட்டு, இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்திய வசனங்களாகிய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு, வார்த்தையானவராகிய கிறிஸ்துவை விசுவாசித்து, அவரை அனுப்பினவராகிய பிதாவையும் விசுவாசித்து, அவர்கள் இருவரில் இருந்தும் புறப்பட்டு வருகிற பரிசுத்த ஆவியானவரையும் நீங்கள் விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவராகிய பிதாவாகிய தேவனை, அவரை உருவாக்கி படைத்தவராகிய பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படான். ஆக்கினை தீர்ப்புன்னா என்ன? நான் அதற்கு ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் பல செய்திகளிலே. தண்டனை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்புன்னா என்ன? தண்டனை தீர்ப்பு. இந்த வசனம் வேறொரு காரியத்தை கூட வலியுறுத்துகிறது. அது என்னங்கிறது சொல்றேன். ஆக்கினை தீர்ப்பு என்றால் தண்டனை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நியாய தீர்ப்பும் தண்டனை தீர்ப்பும் ஆக்கினை தீர்ப்பும் எல்லாம் ஒன்றுதான். அருமையானவர்களே, இங்கு வேறு வார்த்தைகளில் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அங்கே அவர் சொல்லுகிறார், ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி. அப்படின்னா தண்டனை தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு எதற்கு? ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுகிறவன், தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுகிறவன் மரணத்திற்கு பத்திரவனாயிருக்கிறான். தண்டனை தீர்ப்பின் பலன் என்ன? மரணம், நித்திய மரணம். அன்பான சகோதரர்களே, நித்திய மரணம் வேண்டுமா, நித்திய ஜீவன் வேண்டுமா என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும். நான் அல்ல தீர்மானிப்பது. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, சத்திய வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு வசனங்களை, தீர்க்க தரிசனங்களை நம்புகிற விசுவாசிக்கிற எல்லோரும் தீர்மானிக்க வேண்டியது ஒன்றே: நித்திய ஜீவனா, நித்திய மரணமா? நித்திய ஜீவன் வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை மனுக்குலத்தின் பாவ மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, மரணத்திலிருந்து, நித்திய மரணத்தின் படியிலிருந்து மனுக்குலத்தை மீட்டு ரட்சிப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே தம்மையே பலியிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தையும் விசுவாசிப்பது போல உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி சென்று மகிமையின் ஆவியானவராய் வீற்றிருக்கிற மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவையும் அவரை அனுப்பினவராகிய பிதாவாகிய தேவனையும் அவரை மரியாளின் வயிற்றில் உருவாக்கி படைத்தவராகிய பரிசுத்த ஆவியானவராகிய தேவனையும் ஒன்று போல நேசித்து அவர்கள் பேரில் அன்பு கொண்டு அவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவே மூவர் ஒன்றாய் இருக்கிற தேவன் என்று விசுவாசித்து, அவரே நித்திய பிதா, அவரே மகிமையின் தேவனாகிய கர்த்தர் என்கிற இயேசு கிறிஸ்து, மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரே மகிமையின் ஆவியானவர் என்று நீ விசுவாசித்து அவரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி வாழ்வாயானால் நிச்சயமாக உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். இல்லையேல் நீ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுவாய், தண்டனை தீர்ப்பு உன்மேல் இறங்கும், அது நித்திய மரணத்தின் பலனாக உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். மரணத்தை விட்டு நீங்க நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற தவறினால், கிறிஸ்துவை அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நீங்கள் புறக்கணித்தால், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை நீங்கள் புறக்கணித்தால், கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தையும் அந்த இரத்தத்தில் ஐக்கியமாயிருக்கிற நிறைவாயிருக்கிற சுத்த ஜலத்தையும் அந்த கிறிஸ்துவின் இரத்தத்தில் நிறைவாயிருக்கிற கிறிஸ்துவின் ஜீவனையும் நீங்கள் புறக்கணித்தால், கிறிஸ்துவின் ஆவியையும் புறக்கணித்து இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தையை ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னாரே, அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் நித்திய ஜீவன் உங்களுக்கு இல்லை. கீழ்ப்படிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் நித்திய மரணத்தை விட்டு நித்திய மரணத்துக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நித்திய மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாற்றப்படுவீர்கள், நித்திய ஜீவனுக்கென்று உட்படுத்தப்படுவீர்கள் என்று மெய்யாகவே சத்தியமாகவே உண்மையாகவே இன்னும் மெய்யாகவே சத்தியமாகவே உண்மையாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். இது சத்தியம். இது தேவன் தம் பேரில் 2 முறை சத்தியம் செய்திருக்கிறார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இது சத்தியமாயிருக்கிறது. இந்த சத்திய வசனங்களின்படி நடவுங்கள். பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி சென்று மகிமையின் தேவனாய் மகிமையின் நித்திய சிங்காசனத்தில் நித்திய நியாயாதிபதியாய் மகிமையின் தேவனாய் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனையும் அவரோடு ஐக்கியமாயிருக்கிற மகிமையின் ஆவியானவராகிய மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நீங்கள் விசுவாசித்து அவர் வார்த்தைகளில் அவருடைய பரிசுத்த வேத வசனங்களின்படி நடந்து அவரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துவீர்கள் என்றால்
நித்திய ஜீவனை பெறுவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே நீங்களும் மறுரூபமாக்கப்பட்டு அவரை முகமுகமாய் தரிசிப்பீர்கள். அதுவரையிலும் ஒருவனும் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் காண முடியாது. கண்டேன் என்று சொல்லுகிறவன் சாத்தானாயிருக்கிறான். நான் இயேசு கிறிஸ்துவை கண்டேன், மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தினந்தோறும் சந்திக்கிறேன். அவர் என் அருகிலே இருந்தார், என்னை கண்டார், அவருடைய கண்களை நான் பார்த்தேன், அவர் உன்னில் வருகிறார், உன்னை தொடுகிறார் என்றெல்லாம் ஒருவன் சொல்லுகிறானா, அவன் சாத்தானாயிருக்கிறான், அவன் அந்தி கிறிஸ்துவாயிருக்கிறான். அவன் கிறிஸ்துவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை கண்டவர்கள் ஒழிய, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை 40 நாள் கண்டவர்கள் ஒழிய, அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிற்பாடு மகிமையின் ஒளியானவராக, மகிமையின் ஆவியானவராக, மகிமைக்குரியவராக, நித்திய பிதாவாக, நியாயத்தீர்ப்பின் சிங்காசனத்தில் அமர்த்தப்படுகிற நித்திய நியாயாதிபதியாக அவர் மாற்றப்பட்ட பிற்பாடு ஒருவனும் அவரை கண்டேன் என்று